இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோ, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் 2 காஞ்ச மிளகாய், அதோடு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பேன் ஹீட் ஆனோடனே ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம் இதை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உளுத்தப்பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். எனக்கு உளுத்தப்பருப்பு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது வெடித்தோடனே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் போட்டு அதை தாளித்து எடுத்துக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறமா பெருங்காயத்தை எடுத்து ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் வந்து இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது ஃப்ளேம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் அதில் கொட்டி அப்படியே வதக்கி விட்டே இருந்தால் போதும். இதோட நான் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் எடுத்துருக்கேன். எனக்கு இது குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 பேருக்கு இல்லைனா 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி சாதத்தை எடுத்து அதில் கொட்டிட்டு அப்படி அழகாக 2-3 தடவை கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்டி அண்ட் யம்மியான மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம்.